உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகிறேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகிறேன். அப்ப ஏசப்பாவுடைய நோக்கம் என்னன்னா, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே அவர்கள் நோக்கமாய் எண்ணமாய் இருந்தது. தீர்மானமாய் திட்டமாய் திருவுளமாய் இருந்தது. அதான் யோவான் நற்செய்தி 4:34 வாசிக்கிறோம். எனக்கென்று உணவு ஒன்று இருக்கிறது, கடவுளின் திட்டத்தின்படி நடந்து, கடவுளின் திருவுளத்தின்படி நடந்து, அவர் பணியை, அவர் அலுவலை இந்த பூமியில் செய்வது எனக்கு உணவு என்று சொன்னார். பிரியமானவர்களே, அதான் லூக்கா நற்செய்தி 4:18 வாசிக்கிறோம். எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க, குருடர்கள் பார்வை பெற, இவற்றையெல்லாம் செய்யதான் அவர் இந்த பூமிக்கு வருகிறார். இதெல்லாம் ஆண்டுடைய திருவுளமாக இருக்கிறது. இது ஆணுடைய திட்டமாக இருக்குது. இதை நிறைவேற்ற கிறிஸ்து வருகிறார். நாமும் அவர் வழியில் சென்று ஆண்டுடைய திட்டத்தின்படி, திருவுளத்தின்படி, திருமணத்தின்படி வாழ்ந்து அவர் பணியை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.